இந்த நாவலோட முந்தின பகுதிகள் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதையும் கேட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பகுதி கேட்கலாமா? மந்திர புன்னகையோ. பகுதி 6, அத்தியாயம் 10. சங்கர் ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதோ இப்ப வந்துடுறேன். கமலி, அண்ணனுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுங்க, நான் வந்துடுறேன் என்று கூறியவன் ஈரம் சொட்டிய மலைக்கோட்டை கழற்றியவாறே 4:08 படிக்கட்டை நெருங்கி அதன் வளைவில் உடையை தொங்கவிட்டு விட்டு வேகமாய் படிக்கட்டில் ஏறத் துவங்கினான். 5 நிமிடத்தில் மொட்டை மாடியை அடைந்து கதவை திறக்க தன்னை சூழ்ந்திருந்த தண்ணீரில் அசையாமல் அமர்ந்திருந்தாள் துளசி. தேங்க் காட். துளசி, என்ன பண்றீங்க நீங்க? அங்க உங்க அண்ணன் உங்களை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நீங்க இப்படி கொற்ற மலையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. என்ன துளசி இதெல்லாம் என்றவாறே நீரில் இறங்கி துளசியை நெருங்கியவன் நெற்றியை சுருக்கினான். இவ்வளவு தண்ணி எப்படி? அவனது பார்வையில் மழைநீர் செல்லும் துவாரத்தில் அடைத்திருந்த பாலித்தீன் கவர்கள் தென்பட அவற்றை அகற்றினான். அவனது முழங்கால் வரை தேங்கியிருந்த நீர் இப்போது மளமளவென குறைய பதட்டமாய் துளசியின் அருகே ஓடினான். துளசி, என்ன பண்றீங்க? எழுந்திருங்க துளசி. அவளிடம் அசைவின்றி போகவே சட்டென அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்து தோளை பற்றி அசைத்தான் மாயக்கண்ணன். திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் தன் எதிரே மழையில் நனைந்து கொண்டிருந்தவனை சலனமின்றி பார்த்தாள். மழை இன்னும் ஆவேசமாய் இறங்க அவளது கரம் பற்றி எழுப்பினான் மாயக்கண்ணன். எழுந்திருங்க துளசி. விடுங்க விடுங்க. என்ன துளசி, இது என்ன பிடிவாதம்? அங்க உங்க அண்ணன் உங்களை காணோம்னு பதறிக்கிட்டு இருக்காரு. முதல்ல எழுந்திருங்க. நீங்க போங்க முதல்ல. நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வரேன். துளசி, இங்க என்ன நிலா காயுதா? மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. எழுந்து வாங்க. போங்க. ஏன் சார், நான் கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு பிடிக்கலையா? போங்க சார். இப்படி மழையில உட்கார்ந்து இருந்தா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுமா? எழுந்து வாங்க முதல்ல, பேசிக்கலாம் எல்லாத்தையும். பேசுறதா? யாருகிட்ட பேசுறது? என்ன பேசுறது? என் வாழ்க்கையில எதுவுமே என்னுடைய விருப்பப்படி நடக்கலையே. எல்லாமே கைமீறி போச்சே. இனிமே யாருகிட்ட பேசி என்னாக போகுது? இல்ல, எதுவும் கைமீறி போயிடல துளசி. நம்மால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. முதல்ல எழுந்திருங்க. இப்படி மழையில உட்கார்ந்து இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எழுந்திருங்க துளசி, எழுந்திருங்க பிளீஸ். என் உடம்ப பத்தி நானே கவலைப்படல. உங்களுக்கு என்ன சார் அக்கறை? நீங்க கிளம்புங்க. எனக்கு எனக்கு இதுதான் கடைசி நாள். இந்த ஊரு, இந்த வீடு, இந்த மொட்டை மாடி எல்லாமே எல்லாமே இன்னைக்கு மட்டும்தான் என்னால பார்க்க முடியும். அதனால என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. போங்க சார். மழையின் இரைச்சலை மீறி சத்தமாய் கோபமாய் துளசி கூற சில கணங்கள் மௌனமாய் அவளை பார்த்தவன் எதுவும் பேசாமல் எழுந்து சென்று சுற்றுச்சுவர் மீது அமர்ந்து கைகளை கட்டி கொண்டான். துளசி மெதுவாக எழுந்தாள். ஹலோ, என்ன பண்றீங்க? நான் உங்களை கீழே போக சொன்னேன். மேடம், இந்த மொட்டை மாடி உங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, எங்களுக்கும் சொந்தம்தான். அப்ப நீங்க ஏன் சார் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்கெல்லாம் மழையில நனையக்கூடாதா? மழைய ரசிக்க கூடாதா? ஐயோ கண்ணன், முதல்ல கீழே போங்க நீங்க. இதோ பாருங்க துளசி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்களும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் தனிமையில் இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. நான் எதுவும் உங்களை கேட்க மாட்டேன். ஐயோ, சொன்ன கேளுங்க கண்ணன். மழை பலமா பெய்யுது. உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா? ஏங்க, என் மேல எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? மாயக்கண்ணன் துளசி சொன்னதையே திருப்பி கேட்க அவஸ்தையாய் நெற்றியை பற்றி கொண்டாள் துளசி. ஏன் கண்ணன் இப்படி பண்றீங்க? இப்ப உங்களை யார் இங்க வர சொன்னது? அதுவா, என் மனசு, என்னோட உள் உணர்வு என்றதும் திகைப்பாய் அவனை ஏறிட்டு பார்த்தாள் துளசி. என்ன? துளசிய காணோம், அவளுக்கு என்னாச்சோன்னு தெரியலையேன்னு உங்க அண்ணன் பதறன் அப்ப என் மனசு சொல்லிச்சு அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு. என்னுடைய உள்ளுணர்வு சொல்லிச்சு நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. அதான் நான் இங்க வந்தேன். இப்ப நீங்க என் கூட வர்றதா இருந்தா சேர்ந்தே போலாம், இல்லனா இப்படியே இங்கேயே இருக்கலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ கண்ணன், உங்களை இந்த வீடோ ஊரோ நானும் அவ்வளவு சுலபமா விட்டுட மாட்டோம் துளசி. நீங்க எங்க கூட இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. மாயக்கண்ணன் நிதானமாய் கூற துளசியின் விழிகள் விரிந்தது. என்ன? எஸ், ஆமா துளசி, கொஞ்சம் பொறுமையா நிதானமா எனக்கும் உங்களுக்கும் வேலை கிடைச்ச அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். பட் அதுக்குள்ள உங்க வீட்டுல இப்படி பிரச்சனை வெடிக்கும்னு தெரியாம போச்சு. சாரி துளசி.
நேத்து என்னாலதான் லேட் ஆச்சுல்ல. என்னவோ உங்க கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. உங்களை பார்த்துக்கிட்டே உங்க கூட பேசிக்கிட்டே இருந்ததுல நான் டைம கவனிக்காம விட்டுட்டேன். சாரி என்றவனை புரியாமல் பார்த்தாள் துளசி. என்னடா இவன் பார்த்த சில தினங்கள்லயே இப்படி பேசுறான்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க துளசி. எனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ வேண்டாம் என்றவாறு துளசி காதை பொத்திக் கொள்ள திடுக்கிட்டான் மாயக்கண்ணன். ஏன் துளசி, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என் லைஃப்ல எந்த முடிவை எடுக்கிற நிலைமையில நான் இல்லையே. வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கி அப்பாவோட கடனை அடைக்கணும், நிலத்தை மீட்கணும், அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு 1000 கனவுகளோட நான் இங்க வந்தேன். ஆனா அதுல ஒண்ணு கூட நிறைவேறல. நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல, நடக்கவே நடக்காது. இதுல இந்த ஏமாற்றமும் வந்து சேரணுமா? வேண்டாம் கண்ணன், நான் உங்களுக்கு வேண்டாம். எனக்குன்னு ஏற்கனவே ஒரு வாழ்க்கை எங்க ஊர்ல தயாரா இருக்கு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இதுக்கு மேல என் மனசுல எந்த சலனமும் ஏற்படக்கூடாது. நீங்க போயிடுங்க கண்ணன், நான் உங்களை பார்க்க கூடாது. பிளீஸ் பிளீஸ் போயிடுங்க. முகத்தை மூடிக்கொண்டு அழுதவளை நெருங்கி அவளது கைகளை விலக்கினான். ஏன் துளசி, நான் உங்க மனசுல வெறும் சலனத்தை உண்டாக்குறவன்னு நினைச்சீங்களா? வேலை கிடைச்ச அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க சம்மதத்தோட என் மனச உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் அவகாசம் இல்ல. சோ இதோ இப்போ இந்த நிமிஷம், இதோ இந்த மழைய சாட்சியா வச்சு சொல்றேன் துளசி. நான் உங்களை விரும்புறேன். கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறேன். உங்க வழித்துணையா, வாழ்க்கை துணையா என்னை ஏத்துப்பீங்களா? நிறுத்தி நிதானமாய் அவன் கேட்ட வார்த்தைகள் துளசியின் செவியில் இறங்கி இதயத்தை தொட, அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்து ஓவென அழத் துவங்கினாள் துளசி. பதறி எழுந்து அவளை நெருங்கினான் மாயக்கண்ணன். என்னாச்சு துளசி, ஏன் அலறீங்க? பிளீஸ் துளசி, அழாதீங்க. நான் கேட்டது பிடிக்கலன்னா சட்டுன்னு என்ன அடிச்சிருங்க. ஆனா அழாதீங்க பிளீஸ். தன் முன் மண்டியிட்டு அமர்ந்து கெஞ்சியவனை கண்டு இதயம் துடிக்க கண்ணா என்ற விம்மலுடன் தாவி அணைத்துக் கொண்டாள் துளசி. தன் மார்பில் சாய்ந்து கதறியவளின் கண்ணீரும் அணைப்பும் அவளது மனதை அவனுக்கு புரிய வைக்க நேசமும் பரிவுமாய் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். அழக்கூடாது, எழுந்துரு, வீட்டுக்கு போலாம். வேண்டாம் கண்ணா, இங்கேயே இப்படியே இருந்துருவோம். வீட்டுக்கு போனா அண்ணன் என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவான். அப்படியெல்லாம் விட்டுடுவோமா? இல்ல, உங்களுக்கு தெரியாது. ஊர்ல என தொடங்கி அவளின் வாயில் விரலை வைத்தான். எனக்கு எல்லாம் தெரியும் துளசி. என்ன? ஆமா துளசி, எல்லாத்தையும் உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போமே. அதுக்கு முன்னால நீ பத்திரமா இருக்கன்னு அண்ணனுக்கு சொல்ல வேண்டாமா? நீ எழுந்துரு என்று அவள் தோள் பற்றி எழுப்பியவனிடம் நாசுக்காய் நகர்ந்து நின்றாள். என்னாச்சு துளசி? நீங்க நீங்க போங்க கண்ணன், நான் அப்புறமா வர்றேன். என்ன மறுபடியுமா? இல்ல, இப்ப நான் உங்க கூட வந்தா அண்ணி ஏதாவது சொல்லி. நாம இப்போ அண்ணன் வீட்டுக்கு போகல துளசி, கமலி வீட்டுக்கு போறோம். உன் அண்ணன் அங்கதான் இருக்காரு. என்ன, கமலி வீட்லயா என்ற போதே துளசிக்கு உதறல் எடுத்தது. அண்ணனுக்கு அவர்களை பிடிக்காதே. ஏதாவது வார்த்தையை விட்டு விட்டால்? ஐயோ, எதற்காக அண்ணன் அங்கே போனான்? உங்களால் தான், உங்களோடு சேர்ந்து என் தங்கையும் ஊர் சுற்றியதால் தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தது என்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பானோ? இதை யோசிக்காமல் நான் போனேனே. ஆனால் துளசியின் எண்ணங்களுக்கு நேர் எதிராய் கமலியின் வீட்டில் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தது. சிவசங்கரின் பதட்டம் உணர்ந்து அவனை அமர வைத்து ஆறுதல் சொல்லி சூடாய் தேநீர் தந்து உரையாடி கொண்டிருந்தனர் அங்கே அனைவரும். எதுக்கும் பயப்படாதீங்கண்ணா, நாங்க இருக்கோம். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க செலவு போக பெருசா எதையும் நாங்க சேமிக்கல. எங்களுக்கு என்ன, குடும்பமா உறவுகளா, யாருக்காக சேமிக்கிறதுன்னு அலட்சியமா விட்டுட்டோம். பட் இன்னும் 2 டேஸ்ல சேலரி வந்துரும். அதை அப்படியே தந்துடுறோம். பத்தலைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தரோம். கடன் அடிச்சிடலாம், தைரியமா இருங்க என்று கூறியதில் சிவசங்கர் அப்படியே உடைந்து போனான். இத்தனை நாட்களாய் இந்த பெண் பிள்ளைகளை தவறாக நினைத்து விட்டோமே என்று அவனது உள்ளம் கதறியது. அவர்களை தன் தங்கைகளாக அவனுடைய மனம் ஏற்றுக்கொண்டது.
அத்தியாயம் 11. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எழுதி தந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க. நாளைக்கும் ஜுரம் குறையலன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஏமா, ஊரு பூரா டெங்கு ஃப்ளூ ஜுரம்னு பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மழையில மணிக்கணக்கா ஆட்டம் போட்டியா? என்ன பொண்ணுமா நீ என்றவாறே அந்த வயதான மருத்துவர் எழுந்து கொள்ள மாயக்கண்ணனும் சிவசங்கரும் அவரை பின்தொடர்ந்தனர். டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. வேணா உங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாமா? அதுக்கு அவசியம் இருக்காது கண்ணா. இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா போதும். ஆவி பிடிக்கிறதுக்கும் மருந்து எழுதியிருக்கேன். தலபாரம் குறையும். அப்புறம் தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு வெது வெதுப்பா கொடுங்க. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். தேங்க்யூ டாக்டர். சங்கர் ப்ரோ, நீங்க துளசி கூட இருங்க. நான் டாக்டரை டிராப் பண்ணிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. கண்ணன், ஒரு நிமிஷம் என்றவன் சட்டை பையில் கை வைக்க அதை தடுத்தான் மாயக்கண்ணன். டாக்டர் நம்ம ஃபேமிலி டாக்டர் தான். நான் கொடுக்கறத வாங்கிப்பாரு. அம்மா கிட்ட கஞ்சி வைக்க சொல்லி இருந்தேன். கொண்டு வந்தாங்கன்னா துளசிக்கு கொடுத்துட்டு மாத்திரை கொடுங்க. இதோ நான் இப்ப வந்துடுறேன். போலாமா டாக்டர் என்றவாறே மாயக்கண்ணன் புறப்பட்டு விட படுக்கையில் படுத்திருந்த துளசியின் கண்களில் நீர் சுரந்து வழிந்தது. யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? என் மீது இத்தனை அன்பு இவனுக்கு எப்படி வந்தது? நல்லதாய் 4 வார்த்தை கூட சிரித்து பேசியதில்லையே இவனிடம். எப்படி என்னை நேசித்தான்? அன்று கொட்டும் மழையில் தன் விருப்பத்தை சொன்னதோடு அண்ணனிடம் எத்தனை சாமர்த்தியமாய் பெற்றவர்கள் வாங்கிய கடனை அடைக்க வேண்டியது பிள்ளையின் கடமை என்று விளக்கி கூறினான். அன்று மாடியில் இருந்து இறங்கி நேராய் கமலி வீட்டிற்குள் நுழைய தங்கையை கண்ட சிவசங்கர் அழுதே விட்டான். மாலதி ஈர உடம்போடு நின்றவளை குளியல் அறைக்கு அழைத்துச் சென்று தன் உடைகளை தந்து உதவியதோடு அவள் குளித்து உடைமாற்றி வரும் முன் சூடாய் கிச்சடியும் செய்து வைத்திருந்தாள். சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்தவர்களை வற்புறுத்தி சாப்பிட வைத்து கூடவே அமர்ந்து கொண்டான் மாயக்கண்ணன். சங்கர் ப்ரோ, 1000 இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். லவ் பண்ண பொண்ண கட்டிக்கிட்டது தப்பு இல்ல. ஆனா அந்த கல்யாணத்தை அவ்வளவு அவசரமா செஞ்சதுதான் தப்பு. கடன் வாங்கி படிக்க வச்ச அம்மா அப்பா கிட்ட உங்க சம்பள பணத்தை கொடுக்க வேண்டாமா? ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தா கடன் எப்பவோ அடபட்டிருக்கலாம். வட்டி குட்டின்னு இப்படி லட்சக்கணக்கில் ஏறி இருக்காது இல்லையா என்றவனின் நியாயமான கேள்வியில் சிவசங்கரின் தலை குனிந்தது. பரிவாய் அவனது தோளை தொட்டான் மாயக்கண்ணன். உங்களை சங்கடப்படுத்தணும்னு இப்படி நான் கேட்கல ப்ரோ. ஆனா பெத்தவங்க வாங்கின கடனை, அதுவும் நமக்காக வாங்கின கடன் அடைக்கிறது நம்ம கடமை தானே. நம்ம கடமையை நம்ம சரியா செய்யணும் இல்லையா? இப்ப அம்மா தன்னோட பென்ஷனை வச்சுதான் என்ன படிக்க வச்சிருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சதும் நான் சம்பாதிக்கிறத அம்மா கையில கொடுக்கணும். எனக்காக அம்மா எவ்வளவோ தேவைகளை குறைச்சுக்கிட்டாங்க. ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கூட சாப்பிட மாட்டாங்க. இதையெல்லாம் விட என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு இங்க எவ்வளவு நாள் தனியா இருந்திருக்காங்க தெரியுமா? இதையெல்லாம் நான் ஈடு செய்யணும் ப்ரோ. அம்மா ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும். அப்புறம் அம்மாவோட சம்மதத்தோட அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணை நான் கட்டிக்கணும். கடைசி வரைக்கும் அம்மா கூடவே நாங்க 2 பேருமே இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறேன், தனியா வீடு வாங்குறேன்னு அம்மாவை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். என் அம்மாவை எவ்வளவு விரும்புறனோ அதே அளவுக்கு என்னுடைய மனைவியையும் நான் நேசிப்பேன், மதிப்பேன். பட் மனைவிதான் முக்கியம்னு அம்மாவை விட்டுட்டு போறது பெரிய பாவம் இல்லையா ப்ரோ? பெத்தவங்களை பாதுகாக்கிறது பிள்ளைங்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நாம எப்பவும் தட்டி கழிக்க கூடாது இல்லையா என்று கூறியதும் வெகுவாக குன்றி போனான் சிவசங்கர். இதில் ஒன்றை கூட நான் இதுவரை செய்யவில்லையே. நான் எல்லாம் என்ன மனிதன் என்று நினைத்து வேதனைப்பட்டான் சங்கர். அண்ணனின் முகவாட்டத்தை கண்டு அவசரமாய் குரல் கொடுத்தாள் துளசி. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. அண்ணி வீட்டுல திருமண ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதான் வேற வழி இல்லாம அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்று சொன்னாள். சரி, அதையும் தப்பு சொல்ல முடியாதுதான். ஆனா வீட்டை மட்டுமாவது கடன் அடைச்சப்புறம் வாங்கி இருந்தா இன்னைக்கு இத்தனை நெருக்கடி வந்திருக்காது இல்லையா? ஆமா, உண்மைதான் கண்ணா. நான் ஒரு சுயநலவாதியா இருந்திருக்கேன். என் மனைவி, என் வீடு, என் வசதி வாய்ப்புன்னு இருந்தேனே தவிர வீட்டுல வயசுக்கு வந்த தங்க இருக்கிறத பத்தி யோசிக்காம இருந்துட்டேன்.
என்னாலதான் என்னாலதான் துளசிக்கு இவ்வளவு கஷ்டம். துளசிமா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணா, என்ன நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? துளசி, நாம ஊருக்கு போவோம். அந்த நாச்சியப்பங்கிட்ட நான் பேசுறேன். ஒரு 6 மாசம் டைம் கேட்போம். கடன் அடைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். நீ தைரியமா இருமா. வா, நாம ஊருக்கு கிளம்பலாம். ப்ரோ, மழை இன்னைக்கு விட்ட மாதிரி இல்ல. ஏற்கனவே மணிக்கணக்கா நனைஞ்சிருக்காங்க. இந்த மழையில அலைய வேண்டாம். ஒரு 2 நாள் பொறுங்க, பார்க்கலாம். மாயக்கண்ணன் பேசிக் கொண்டிருந்த போதே துளசியின் உடம்பு நெருப்பாய் கொதிக்க துவங்கியது. அன்று தொடங்கிய ஜுரம் இதோ 3 நாட்களாய் அவளை வாட்டி எடுக்க அபிதா முதல் வேலையாய் பிறந்த வீட்டுக்கு கிளம்பி விட்டாள். என்ன பி, அவ இப்படி முடியாம படுத்திருக்கிறா, நீ பாட்டுக்கு கிளம்பி போறியே? பின்ன இவகிட்ட இருந்து எனக்கு ஜுரத்தை வாங்கிக்கணுமா? என்ன இளவு ஜுரமோ, அங்கங்க டெங்கு மலேரியான்னு சொல்றாங்க. நான் கிளம்புறேன். இவளை ஊருக்கு அனுப்புன அப்புறம் வீட்டை டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க என்றவள் இதுவரைக்கும் ஒரு போன் கூட செய்து விசாரிக்கவில்லை. ஆனால் அவள் இல்லை என்று தெரிந்த பிறகு மாலதி, கமலி, ஷியாமளா, ஆர்த்தி என அனைவரும் அங்கே குழுமி விட்டனர். துளசியை கன நேரம் விலகாமல் இருந்து கவனித்துக் கொண்டனர். மாயக்கண்ணனும் அவன் தாயாரும் கண்ணாய் பார்த்து கொண்டதில் சிவசங்கரும் குளிர்ந்துதான் போனான். அலுவலகத்திற்கு விடுமுறை சொல்லிவிட்டு தங்கையுடன் இருந்து கொண்டான். துளசியின் அலைபேசியில் அழைத்த பெற்றோர்களுடன் மணிக்கணக்காய் உரையாடுகிறான். இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறேன் நான்? என் கண்ணனின் விருப்பப்படி அவனது அன்னையை என் அன்னையாய் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பை பொழிய வேண்டும். எத்தனை வசதி வாய்ப்பு வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, கௌரி அம்மாவை தனியே விட்டு எங்குமே செல்லக்கூடாது. என்னை பெற்றவளுக்கு நான் செய்ய விரும்பும் அனைத்து சேவைகளையும் இவருக்கு செய்ய வேண்டும். இதுதான் நான் இவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன். மனதுக்குள் எண்ணம் ஓடியது. சங்கர், துளசி தூங்கிட்டாளாப்பா? மெல்லிய குரலில் கேட்டவாறே அறைக்குள் நுழைந்த கௌரியை கண்டதும் புன்னகையோடு கண்களை திறந்தாள் துளசி. கௌரிமா, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை நினைச்சேன். உடனே வந்து நிக்கிறீங்க. ஏமா, என்ன, ஏதாவது வேணுமா? இல்லம்மா, என் அம்மா மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறீங்களே, உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அட, இது ஒரு சாதாரண உதவி. இதுக்கு போய் பிரதி உபகாரம், நன்றி, அது இதுன்னு செய்வியா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இதை கூட செய்யலைன்னா எப்படிமா? இந்தா நொய்க்கஞ்சி சூடா இருக்கு, குடி. புளி துவையில தொட்டுக்க, வாய்க்கு நல்லா இருக்கும் என்று கிளாஸில் ஊற்றி நீட்ட நன்றியோடு அதை பெற்றுக்கொண்டாள் துளசி. ஏம்பா சங்கர், இந்தா இதுல சாம்பார் சாதமும் பீன்ஸ் பொரியலும் இருக்கும், நீயும் சாப்பிடு. ஐயோ, எனக்கு எதுக்குமா? துளசிக்கு நீங்க இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம். நான் தான் வெளியே போய் சாப்பிட்டுக்குவேனே. ஏமா சிரமப்படுறீங்க? அட என்னப்பா, உனக்காக தனியாவா செய்ய போறேன்? எங்களுக்கு செய்யற சாப்பாட்டுல ஒரு பிடி கூடுதலா செய்யறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? சங்கோஜப்படாம சாப்பிடுப்பா. ரொம்ப நன்றிமா. கண்கள் பணிக்க சாப்பாட்டு கூடையை வாங்கி கொண்ட சங்கர் அவள் அமர்வதற்கு நாற்காலியை எடுத்து போட்டான். புன்னகையோடு அமர்ந்து கொண்ட கௌரி துளசியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அடடா, இன்னும் ஜுரம் விடலையே. ஏன்பா சங்கர், டாக்டர் வந்துட்டு போயிட்டாரா? ஆமாமா, இப்பதான் போனாரு. என்ன சொன்னாரு? ஊசி போட்டாரு, மாத்திரையும் தந்திருக்காரு. நாளைக்கு ஜுரம் குறையலன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆமாமா, அதை பார்த்துட்டா பரவாயில்லதான். இது வெறும் சளி காய்ச்சல் தான். என்ன துளசி நீ, துணி நனைஞ்சா நனைஞ்சிட்டு போகட்டும்னு விட வேண்டியதானே? அதை எடுக்கிறேன்னு போய் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கியே. அந்த மலையில நீ போலாமா? கௌரி கேட்க கஞ்சி குடிப்பதை நிறுத்திவிட்டு தமையனை பார்த்தாள் துளசி. தங்கள் குடும்ப பிரச்சனையை தாயிடம் இன்னும் கண்ணன் சொல்லவில்லை என்பது புரிய சிவசங்கர் பெருமிதமாய் புன்னகைத்தான். அதெல்லாம் சும்மாமா. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு மழையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதான் துணி காயுதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் மணிக்கணக்கா நனைஞ்சிருக்கா. அப்புறம் ஜுரம் வராம என்ன செய்யும்? துளசி, மணிக்கணக்கா நனைஞ்சியா? ஏம்மா இப்படி பண்ணிருக்க? அன்னைக்கு கொஞ்சம் மழையா பெஞ்சிச்சு. குளூர்ல ஜன்னி கண்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் ஒண்ணும் ஆகலையம்மா. அவங்க மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம்.
என்று கூறியவாறே கையில் மருந்து கவரோடு வந்த மாயக்கண்ணன் அதை சிவசங்கரிடம் கொடுத்தான். ப்ரோ, இதுல எல்லா மெடிசனும் இருக்கு, எப்ப சாப்பிடணும்னு கவர்ல எழுதி இருக்காங்க, கரெக்டா கொடுத்துருங்க. அம்மா, நாம போலாமா? இருப்பா, துளசி கஞ்சியை குடிச்சு முடிக்கட்டும், இல்லனா மிச்சம் வச்சிருவா. இத்தனை மாத்திரை போடுறதுக்கு வயிறு நிறைய சாப்பிடணும் இல்லையா, இல்லனா வயிறு புண்ணாயிடும் பாரு என்றவாறே பாத்திரத்தில் இருந்த கஞ்சியை அந்த டம்ளரில் ஊற்ற மிச்சம் வைக்காமல் குடித்து முடித்தாள் துளசி. நன்றி பெருக்கில் அவள் கண்களில் நீர் சுரந்தது. போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு, ரொம்ப நன்றிமா. என் பக்கத்துல அம்மா இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்க. உடம்பு முடியாத புள்ள, இப்படி கண்கலங்க கூடாது, சரியா? எது வேணும்னாலும் உடனே கூப்பிடுமா, சரியா? சரிம்மா. சரி, படுத்துக்கோ. சங்கர், அபியோட அம்மாவுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கான்? கௌரியின் கேள்விக்கு இருவரும் விழிக்க மாயக்கண்ணனே அதற்கும் பதில் சொன்னான். அவங்களுக்கும் ஜுரம் தானாமா, துளசிய பாத்துக்கதான் நாமெல்லாம் இருக்கமே, அதான் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, மாமிக்கு குணமான பிறகு வந்தா போதும்னு சங்கர் ப்ரோ சொல்லிட்டாரு. பசிக்குதுமா, எனக்கு வந்து சோறு போடுங்க. மாயக்கண்ணன் வயிற்றை தடவியவாறே பரிதாபமாய் கேட்டதும் கௌரி அம்மாள் உடனே புறப்பட்டு விட்டாள். துளசியும் சிவசங்கரும் நன்றியாய் அவனை நோக்க கண் சிமிட்டி புன்னகைத்தான் மாயக்கண்ணன். உங்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அத பாருங்க என்று கண்ணன் சொல்ல, என்ன மெயில்? தன் அலைபேசியை உயிர்ப்பித்து வாசித்து பார்த்தவளின் முகம் நம்ப முடியாமல் திகைத்து கண்ணனை நோக்க மோகன புன்னகையோடு கையசைத்து விடைபெற்றான் மாயக்கண்ணன். இந்த நாவல் அடுத்த பகுதியில் முற்றும்.